ஒரு ஊர்ல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ரங்கையாவோட புள்ள பேரு கோபி. கோபி ரொம்பவும் அப்பாவி. அவன் பெருசா எதுவுமே படிக்கல. இந்த வேலையை செய்யாம அவன் சும்மாவே வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருப்பான். எதுக்கும் பயன்படாத புள்ளைய பார்த்து ரங்கையா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கோபியோட நடவடிக்கையில எந்த ஒரு மாற்றமும் வரல. என்ன சொன்னாலும் இவன் மாறவே மாட்டேங்கிறான். இப்படி இருந்தா யார் இவனை கட்டிப்பாங்க? இவனை எதனா வேலைக்கு அனுப்பணும். அப்படி ரங்கையா அவருடைய பிள்ளைக்காக வேலை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா கோபிய பத்தி நல்லாவே தெரிஞ்ச அந்த ஊர்க்காரங்க யாருமே கோபிக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கல. அதே ஊர்ல கங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்பவே திறமையானவரு. யாரையாவது ஏமாத்தி ரொம்பவும் சுலபமா பணத்தை சம்பாதிச்சுடுவாரு. ரங்கையா அவனுடைய பிள்ளைக்காக ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டே கங்கையா கிட்ட வந்தான். என்ன ரங்கையா, உன் பிள்ளைக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கியாமே? ஆமா, எப்படியாவது அவனை உருப்பட வைக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் ரொம்பவும் அப்பாவி. சொந்தமா முடிவெடுக்க மாட்டான். எந்த வேலையும் தெரியாது. ஏற்கனவே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு தெரியல. அதுக்குள்ளார அவனுக்கு நல்லா வேலை கற்றுக் கொடுத்து சொந்தமா வியாபாரம் வைக்கிற அளவுக்கு வளர்த்து விடணும். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ளைய பத்தி கங்கையா கிட்ட சொன்னான். கங்கையா புத்திசாலித்தனமா யோசிச்சான். கங்கையா அப்பாவியான கோபிய ஏமாத்தி ரங்கையா கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். திட்டம் தீட்டபடியே கங்கையா அடுத்த நாள் காலையில ரங்கையாவோட வீட்டுக்கு போய் இப்படி சொன்னான். உன் கவலையை என்னால் பார்க்க முடியல ரங்கையா. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய ஆடுங்க இருக்கு. உன் புள்ள என்கிட்ட இருக்கிற ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாளில் அவன் ஆடு மேய்க்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 10 ஆட்டை வாங்கி போடு. நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கு. அவனுக்கு இந்த வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த வேலையையாவது அவன் கற்றுக்கிட்டான்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரங்கையா அந்த விஷயத்த கோபி கிட்ட போய் சொன்னான். ஆனா கோபி வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கவே இல்ல. வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணான். பாவம் ரங்கையா படாத பாடுபட்டு கோபிய ஒத்துக்க வச்சாரு. அப்படி கோபி ஆடு மேய்க்கிறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். கங்கையா அவன் கிட்ட இருக்கிற 10 ஆடுங்களை கோபி கிட்ட ஒப்படைச்சான். ஒவ்வொரு நாளும் கோபி பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போயாகணும். ஆடுங்க புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தர நேரம் பத்திரமா ஆடுங்களை மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துடணும். இப்படி கங்கையா என்ன வேலை அப்படிங்கறத கோபி கிட்ட சொன்னாரு. கோபி, உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்து. அப்படியே உங்க அப்பாவோட பேரையும் காப்பாத்து. அப்படி கங்கையா அவர்கிட்ட இருக்கிற 10 ஆடுங்களை கோபி கிட்ட கொடுத்து அவனை காட்டுக்கு அனுப்புனாரு. அப்படி கோபி ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தான். புல்லு நிறைய இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த ஆடுங்களை மேய விட்டான். ஆடுங்களும் சந்தோஷமா புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல கங்கையாவும் காட்டுக்கு போனான். கங்கையா காட்டுக்கு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அவன் ரொம்பவும் புத்திசாலித்தனமா கோபி இருக்கிற இடத்துக்கு வந்தான். கோபிக்கு தெரியாம 10 ஆடுங்கள்ல இருந்து ஒரு ஆடு எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. கோபி ஆடுங்களை எண்ணி பார்க்கும்போது ஒரு ஆடு குறைஞ்சி இருந்துச்சு. அவனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. காடு முழுக்க அவன் தேடிக்கிட்டு இருந்தான். மொத்தம் 10 ஆடு இருந்துச்சு. ஆனா இப்போ 9 தான் இருக்கு. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அப்படி கோபி பயந்துகிட்டே ஆடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு கங்கையாவோட வீட்டுக்கிட்ட வந்தான். கங்கையா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே அவன் சொன்னான். கங்கையா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, கவலைப்படாத கோபி, ஆடு காணாம போனது எனக்கும் வருத்தம் தான். ஆனா என்ன பண்றது, நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு தான் கணக்கு சொல்லணும். அதனால கொஞ்சம் பணத்தை உங்க அப்பாவுக்கு தெரியாம கொண்டு வந்து கொடுத்தா நான் ஆடை வாங்கிப்பேன். அப்படி கங்கையா சொன்னதுனால கோபி அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி கோபி வீட்டுக்கு போனான். எல்லாரும் கூடவும் சேர்ந்து ஒன்னா உக்காந்து சாப்பிட்டான். அப்படி கொஞ்ச நேரத்துல வீட்டுல எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க.
அந்த நேரத்துல கோபி அவங்க அப்பாவோட பீரோல இருந்து கொஞ்சம் பணத்தை திருடிக்கிட்டான். அந்த திருடின பணத்தை அவன் கங்கைய கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். ரொம்ப நன்றி கோபி, என் பொண்டாட்டி முன்னாடி என் மானத்தை காப்பாத்திட்ட. சரி, நீ இந்த 9 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போ. நான் ஆடு வாங்குறதுக்கு பட்டணத்துக்கு போறேன். அப்படி கங்கையா சொன்னதுனால கோபி 9 ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனான். நிறைய புல் இருக்கிற இடமா பார்த்து ஆடுங்களை மேய விட்டான். ராத்திரி பணம் திருடினதால தூங்கவே முடியல. இப்ப நல்லா தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் இப்படி படுத்து நான் கொஞ்சம் தூங்குறேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோபி ஒரு மரத்துக்கடியில படுத்து தூங்குனான். அப்ப கொஞ்ச நேரத்துல கங்கையா மறுபடியும் கோபி இருக்கிற இடத்துக்கு வந்தான். கோபி தூங்கிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு யாருக்குமே தெரியாம இன்னொரு ஆட்டையும் தூக்கிக்கிட்டு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். கோபி எழுந்திருச்சதும் ஆடுங்களை எண்ணி பார்த்தான். அதுல 8 ஆடு மட்டும்தான் இருந்துச்சு. அவன் அதை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான். மறுபடியும் கங்கையா வீட்டுக்கு போய் அவன் இன்னைக்கு காட்டுல நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னான். ஐயோ, அப்படியா? இதெல்லாம் கேட்கும்போது காட்டுல ஏதோ சிங்கம் இருக்குன்னு தோணுது. அதுதான் ஆடுங்களை தூக்கிக்கிட்டு போகுது போல. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் பொண்டாட்டி கிட்ட கணக்கு சொல்லணும்ல. முடிஞ்சா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு. அப்படி கங்கையா மறுபடியும் பணம் கேட்டான். கோபி மறுபடியும் வீட்ல இருந்து பணத்தை திருடி அந்த பணத்தை கொண்டு போய் கங்கையா கிட்ட கொடுத்துட்டான். பணம் போனா பரவாயில்ல, அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படி கோபி அவனுடைய முட்டாள்தனத்தினால பணம் எல்லாத்தையுமே வீணாக்கிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கோபி மிச்சம் இருக்கிற ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனா அன்னைக்கும் கங்கையா வந்து அவனுக்கு தெரியாம அங்கிருந்து ஒரு ஆட்டை தூக்கிக்கிட்டு போயிட்டான். கோபி ரொம்பவும் கவலையா கங்கையா கிட்ட போய் விஷயத்த சொல்றதும் கங்கையா மறுபடியும் பணம் கேக்குறதும் இப்படி நிறைய தடவை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 5 ஆடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கோபி காட்டுக்கு போனா புல்லு நிறைய இருக்கிற இடத்துல ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக விட்டான். அதுக்கப்புறமா அவன் மரத்து நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சான். ஆமா, இவன் எப்படி வேலை பார்க்கறான்? இது வரைக்கும் இவன் வேலை பார்க்குற விதத்தை நான் பார்த்ததே இல்லையே. சரி, இன்னைக்கு சும்மா தானே இருக்கேன். அவன் எப்படி வேலை பார்க்கறான்னு பார்த்துட்டு வரேன். அப்படி ரங்கையா காட்டுக்கு போனாரு. ஒரு மரத்தோட நிழல்ல கோபி நல்லா படுத்து தூங்குறத அவரு கவனிச்சாரு. சரியா அந்த நேரத்துல தான் கங்கையாவும் கோபி இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. அங்கிருந்து கோபிக்கே தெரியாம ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டு போனாரு. ஆனா இது எல்லாத்தையுமே மரத்துக்கு பின்னாடி நின்ன ரங்கையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன நடக்குதுங்க? கோபி என்னவோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். கங்கையா என்னமோ அவன் ஆட்டையே தூக்கிக்கிட்டு போறான். ஏதோ தப்பு நடக்குது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ரங்கையா மரத்துக்கு பின்னாடி நின்னு புள்ளைய கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. கோபி தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு பார்த்தா இன்னொரு ஆடும் காணோம். ரொம்பவும் கவலையாயிட்டான். அழுதுகிட்டே அவன் கங்கையா கிட்ட போனா ரங்கையா புள்ள பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. அப்போ கோபியும் கங்கையாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. கோபி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. புலி வந்து ஆட்டை எடுத்துட்டு போயிருக்கோம். நான் என் பொண்டாட்டிக்கு கணக்கு சொல்லணும்ல. அதனால உன்னால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொண்டு வந்து கொடு. அப்படி கங்கையா கோபி கிட்ட சொன்னா கோபியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அப்பதான் ரங்கையாவுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சுது. என் பிள்ளைக்கு வேலை கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணுறான்னு பார்த்தா அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட பணம் பிடுங்கிக்கிட்டு இருக்கானா? இது எனக்கு தெரியாம போச்சு. எப்படியாவது அவன் திருடும் போது கையும் களவுமா பிடிச்சி என் பிள்ளைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அடுத்த நாள் காலையில கோபி எப்பவும் போல பணத்தை கொண்டு வந்து கங்கையா கிட்ட கொடுத்தா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் கோபி மிச்சம் இருக்கிற 4 ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்பதான் சரியா அதே நேரத்துக்கு அங்க வந்த ரங்கையா கோபி கிட்ட இப்படி சொன்னாரு. கோபி, ஆடுங்க எப்படி காணாம போதுன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, அது வந்து ஆடு காணாம போலியே. தப்பிக்கலான்னு பார்க்காத, எனக்கு எல்லாம் தெரியும். ஆடுங்க எப்படி காணாம போகுதுன்னு நான் காமிக்கிறேன், வா. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரங்கையாவும் கோபி கூட சேர்ந்து காட்டுக்கு போனாரு. ரங்கையா கோபி கிட்ட தூரமா நின்னு என்ன நடக்குதுன்றத வேடிக்கை பாரு அப்படின்னு சொன்னாரு. ரங்கையா சொன்ன மாதிரியே கோபி தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்னு எட்டி பாத்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா ஒரு போர்வைய போத்திக்கிட்டு கோபி படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே படுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. கங்கையா அந்த இடத்துக்கு வந்தான். யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி
அங்க இருந்து ஒரு ஆட்டை தூக்கிக்கிட்டு போனான். சரியா அந்த நேரத்துக்கு போர்வையை எடுத்து ரங்கையா அவனை கையும் கழுவுமா பிடிச்சான். இனி உன் ஆட்டம் செல்லாது கங்கையா. என் பிள்ளையோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே ஆடிட்ட. இனி உன் ஆட்டம் செல்லாது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கோபி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு கங்கையா அவனை ஏமாத்தினது அவனுக்கு தெரிஞ்சது. உடனே கோபியும் கங்கையா கிட்ட வந்து அவனை நல்லா பிடிச்சி திட்டி விட்டான். இதில் நான் என்ன தப்பு பண்ண? உன் புள்ள தான் முட்டாளு. அவன் முட்டாள்தனத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். எது என்னவா இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு. முதல்ல இவன்கிட்ட இருந்து வாங்கின பணம் எல்லாத்தையும் திரும்ப கொடு, இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன், பார்த்துக்கோ. அப்படி ரங்கையா சொன்னதை கேட்டு கங்கையா கொஞ்சம் பயந்துட்டான். வேற எதுவும் பண்ண முடியாம அது வரைக்கும் அவன் அடிச்ச பணம் எல்லாத்தையுமே அவன் ரங்கையா கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா ரங்கையா கோபியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். என் அப்பாவித்தனத்தால நாம நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்ப்பா. இனிமே இப்படி பண்ண மாட்டோம்ப்பா. அப்படி ரங்கையா தன் புள்ளுக்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். மங்களகிரி அப்படிங்கிற கிராமத்துல லிங்கையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு பரம்பரையா வந்த 1 ஏக்கர் பூமியில விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பேரு மங்கம்மா. 1 ஏக்கர்ல விவசாயம் செய்யறதுனால வர வருமானம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால மங்கம்மா அவளுடைய புருஷனை ஏதாவது வியாபாரம் செஞ்சு அதிகமா பணம் சம்பாதிக்க சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், மங்கம்மா வயலுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் இங்க வந்து உட்காரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வயலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ, இவரு இப்ப அங்க போய் என்னத்த பெருசா சாதிச்சுட்டு போறாராமா? என்ன பண்ணாலும் ஒரு பைசா தேராது. நீங்க சம்பாதிக்கிறது 2 வேளை சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. நீங்க சம்பாதிக்கிறது நாய் வாழ அளவுக்கு தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய தேவை பணமர அளவுக்கு இருக்கு. இப்படி நீங்க கொஞ்சமா சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பணமர அளவுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாத்தையுமே எப்படிங்க நம்ம தீர்த்துக்க போறோம்? எப்போ நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க, வீட்டை பத்தி யோசிக்கிறீங்களா? நீங்க சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குதுன்னு போது நான் எப்பங்க 4 நகை நட்டை வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு போறது? உனக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டு ரத்னம் முந்தா நேத்து காசு மாலை போட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட பந்தா காட்டிக்கிட்டு இருந்தா. அவருடைய புருஷன்தான் செஞ்சு கொடுத்தாராமா. பார்க்க எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அதான் 2 கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்தேன். ஏன் வாங்கி தர மாட்டான்? அவனுக்கு நிறைய வயல் இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கு காசு மாலை இல்லை, வைர மாலை கூட தான் வாங்கி தருவான். ஆனால் நமக்கு முழுசாக 1 ஏக்கர் நிலம் கூட இல்லை. அதில் வர வருமானமும் கம்மியாக தான் இருக்கு. அதை வச்சு எப்படி நகை வாங்கி தர்றது? அதுக்கு தான் வயல் வேலை மட்டும் இல்லாம கூடவே ஏதாவது வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்ப அழகா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வருமானமும் வரும்ல. அதனாலதான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. பேசாம நாம ஏன் மாடுங்களை வாங்க கூடாது? அப்படி பால் வியாபாரம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, நமக்கு சம்பாதனை அதிகமாகும்ல. அப்படி மாடுங்களை வாங்கணும்னா நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது? ஏங்க, எங்க பிறந்த வீட்டுக்காரங்கள நீங்க என்னன்னு தான் நினைச்சீங்க? நான் வாய் திறந்து கேட்க கூட வேணாம், கையில பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு பேசாம மாடுங்களை வாங்கி போடுங்க. என்ன சொல்றீங்க? வேணாம் மங்கம்மா, யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறது எனக்கு பிடிக்காது. அதுவும் உன் பிறந்த வீட்டில் இருந்து நான் வாங்க மாட்டேன். கம்மியாக சம்பாதிச்சாலும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பிரச்சனை இல்லையே. அப்புறம் எதுக்காக அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்படணும்? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சுத்தி இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நாம மட்டும் காலம் முழுக்க நம்ம பிள்ளைங்கள அப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு அவங்களும் நம்மள மாதிரியே கஷ்டப்படட்டும். அவங்க நல்லபடியா படிக்க வைக்கிறதுக்காவது நாம பணத்தை சம்பாதிச்சு தானங்க ஆகணும். உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்ல. கடனை உடனே வாங்கி மாடுங்களை வாங்கினீங்கன்னா சரி, இல்லனா நான் என் பிறந்த வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுல போய் மாடை வாங்குங்க அப்படின்னு சொல்லி மங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா. ஏற்கனவே ரொம்பவும் நேரமானதுனால லிங்கையா உடனே வயலுக்கு போனா. லிங்கையா வயலுக்கு போய் வயல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். இவ சொல்றத செஞ்சிடுவாளோ? பிறந்த வீட்டில் போய் பணம் கேட்டா என் மரியாதை என்னாகிறது? ஏற்கனவே என் மச்சான் என்னை மட்டமாக தான் பார்க்கறான். மங்கம்மா போய் பணம் கேட்டா இன்னும் என்னை மட்டமாக தான் பார்ப்பான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா மங்கம்மா சொல்கிறதும் சரிதான். இந்த பத்தாத வருமானத்தை வச்சு
பசங்களை எப்படி பார்க்கறது? அதுக்காக மங்கம்மா கிட்ட பணம் எடுத்துட்டு வர சொல்ல முடியாது. என்ன பண்றது? அப்படி லிங்கையா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க லிங்கையாவுடைய நண்பனான ரங்கையா வந்தான். ரங்கையாவும் லிங்கையாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன ரங்கையா, இந்த நேரத்துல வந்திருக்க? எப்பவும் இந்த நேரத்துல வர மாட்டியே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை லிங்கையா, ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னது சின்ன வேலையா? என்ன வேலை? உனக்கு என் அண்ணனை தெரியும்ல? உன் அண்ணனை எனக்கு ஏன் தெரியாம போகுது? நல்லாவே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காக பட்டணத்துக்கு போனாரு. ஆமா, இப்ப எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கான் லிங்கையா. அங்க போனதுக்கு அப்புறம் அண்ணன் நல்லாவே வளர்ந்துட்டான். இப்போ பெரிய ஆளாயிட்டான். என்னை குடும்பத்தோட அங்கேயே வர சொல்லியிருக்கான். எனக்கு ஏதோ நல்ல வேலை பார்த்துருக்கானாமா. நல்ல சம்பளமும் கிடைக்குமாமா. பொண்டாட்டிக்கும் பட்டணத்துக்கு போறதுல விருப்பம்தான். அங்க போனா பசங்க வாழ்க்கை கூட நல்லா தான் இருக்கும். ஆனா இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்டில் நிறைய மாடுங்களும் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. என்கிட்ட இருந்த வயல் எல்லாத்தையும் வித்துட்டேன். பசு மாடுங்களை விற்கணும். யாராவது நல்ல ஆளா இருந்தா சொல்லுப்பா. கம்மி விலைக்கு தான்ப்பா கொடுக்குறேன். நல்ல ஆளா இருந்தா சொல்லு. ஆமா, உனக்கு தான் நண்பர்கள் இருக்காங்களே, யாருன்னா இருந்தா சொல்லு. அப்படின்னு சொன்னதுமே லிங்கையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்றதுனா இதான் போல. காலையில தான் என் பொண்டாட்டி மாடு வாங்குங்கன்னு சொன்னா. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரங்கையா வந்து மாடுங்களை விற்கிறேன்னு சொல்றான். எப்படியாவது இவங்கிட்ட இருந்து மாடுங்களை வாங்கணும். கம்மி விலைக்கு வேற விற்கிறேன்னு சொல்றான். இது நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த கடவுளை என் கஷ்டத்தை போக்க இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான். ரங்கையா, ஒரு நாள் அவகாசம் கொடு. நான் நல்ல செய்தியா சொல்றேன். வேற யாருக்கும் வாக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னான். ரங்கையாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா லிங்கையா நல்லா யோசிச்சு மங்கம்மா கிட்ட போய், மங்கம்மா, காலையில எந்த நேரத்துல மாடு வாங்கு வியாபாரம் பண்ணுன்னு சொன்னியோ, நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் கம்மி விலைக்கே மாடுங்க கிடைக்குது. அப்படி லிங்கையா நடந்த எல்லா விஷயத்தையும் மங்கம்மா கிட்ட சொன்னான். அப்படியா? இது உண்மையிலே நல்ல விஷயம்தாங்க. ஆனா இப்போ அந்த ரங்கையா கம்மி விலைக்கு மாடுங்களை விக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாடுங்களை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையேங்க. பணம் இருந்தா தானே மாடுங்களை நம்ம வாங்க முடியும். என்ன பண்றது? என் பிறந்த வீட்டுல போய் கடனாவது பணத்தை வாங்கிட்டு வரட்டுமா? தேவையில்லை மங்கம்மா. நான் யோசிச்சு பார்த்தேன். வயலை அடகு வச்சு அந்த பணத்தை ரங்கையா கிட்ட கொடுக்குறேன். மிச்ச பணத்தை இன்னும் 1 வருஷத்துல கொடுக்குறேன்னு சொல்லி மாடுகளை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி 1 வருஷத்துல அவனோட பணத்தை கொடுத்துடலாம். முடிஞ்சா அடகு வச்ச நம்ம நிலத்தையும் மீட்டுடலாம். ரங்கையா அவசரத்துல இருக்கான். நாம கொஞ்சம் கெஞ்சி கேட்டா அவன் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துப்பான். பரவாயில்லையே, என் பிறந்த வீட்டுல எந்த உதவியும் கேட்காம சொந்தமா அறிவை பயன்படுத்துறீங்கன்னு போல தெரியுது. சரி சரி, எதுவா இருந்தாலும் நல்லதுதான். நீங்க கஷ்டப்பட்டு உங்க புத்திசாலித்தனத்தினால வியாபாரம் செஞ்சு பொழைக்க போறீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அப்படி அடுத்த நாள் காலையில லிங்கையா ரங்கையாவ போய் சந்திச்சான். விஷயத்த அவன் கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் அவனை ஒத்துக்க வச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் கிட்ட அவனுடைய வயலை அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து ரங்கையா கிட்ட கொடுத்து மிச்ச பணத்தை 1 வருஷத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னு ரங்கையா கிட்ட அவன் அவகாசமும் கேட்டான். அதுக்கு ரங்கையாவும் சரின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி குடும்பத்தோட கிளம்பிட்டான். லிங்கையா கிட்ட பசுமாடுங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். லிங்கையாவும் அந்த பசுமாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். மங்கம்மாவும் பசுமாடுங்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் விடிய காலையில மங்கம்மா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ரங்கையா எழுந்திருச்சு பசுமாடுங்களுக்கு தீவனமும் கொண்டு வந்து போட்டான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மங்கம்மா அவன் கிட்ட வந்து, என்னங்க இது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கொட்டாவை போட்டீங்க? அட பைத்தியக்காரி, இது கூடமா தெரியல? மாடுங்க தங்க இடம் வேணும்ல, அதுக்கு தான் கொட்டா போட்டேன். சரி, அந்த பலகையில என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பலகையில இங்க பால், தயிர், நெய் விற்கப்படும்னு எழுதி வச்சிருக்கேன். வெறும் பால் மட்டும் இல்லை, பாலை வச்சு தயிர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் தயாரிக்கலாம்ல. அதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படணும். அது எல்லாம் நடக்கணும்னா முதல்ல நல்ல புல்லுங்களா பசுங்களுக்கு போடணும். அதெல்லாம் சரி, உங்க யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா
மாடுங்களுக்கு தீவனம் போடுறது வெறும் புல்லு போட்ட பத்தாதே, இது கூட புண்ணாக்கு தவிடு எல்லாமே போடணுமே. அப்பதானே அதுங்க நல்ல பால் கறக்கும். அப்படி அதிகமா பால் கிடைச்சாதானே நீங்க சொல்ற மாதிரி அந்த பால்ல இருந்து எல்லாத்தையுமே தயார் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையேங்க. நாம என்ன பண்றது? நான் அதை பற்றியும் யோசிச்சிருக்கேன். அதனால தான் நான் 2 வேளையும் மாடுங்களை காட்டுக்கு மேய்க்க கூட்டிட்டு போகலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அங்கே புல்லும் இருக்கும், காட்டில் விளையிற கிழங்கு இலை எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் மேய்ஞ்சா மாடுங்க நல்ல பலசாலி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல பாலும் கறக்கும். பாலை விற்றா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறமா மாடுங்களுக்கு புண்ணாக்கு தவிடு எல்லாம் போட்டு பலமாக்கலாம். அப்போ நம்ம வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படணும். நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா மாடுங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அங்க மிருங்க கிட்ட இருந்து மாடுங்களை எப்படி காப்பாத்துறது? நீ சொல்கிறதும் உண்மைதான். மாடு மேய்க்கிறவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள மாடுங்களை கூட்டிட்டு போகாம வெளியிலேயே மேய விட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறேன். மிருகங்க கிட்ட இருந்து பாதுகாக்க என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன யோசனைங்க அது? மாடுங்க எல்லாத்துக்குமே வண்ணத்தை பூசி அதுங்க தோற்றத்தை மாத்திடுறேன். அதுங்க கொம்புக்கு சிவப்பு வண்ணத்தை அடிச்சு முள்ள சுத்தி விடுறேன். அப்ப மாடுங்களை பார்த்து ஏதோ வித்தியாசமான விலங்குன்னு நினைச்சு ஓடிடுங்க. ஒருவேளை தாக்க வந்தாலும் கொம்புல இருக்கிற முள்ளு குத்தி செத்துடுங்க. இப்படி கொஞ்ச நாளைக்கு பசுங்களை பாதுகாப்போம். அதுக்கப்புறம் நல்ல வருமானம் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கேயே வச்சு தீவனங்களை வாங்கி போடலாம். இந்த யோசனை கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. சரி, இந்த யோசனையெல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. நல்லது நடந்தா நல்லது அப்படின்னு சொன்னா மங்கம்மா. அதுக்கப்புறம் லிங்கையா பலவிதமான வண்ணங்களை கொண்டு வந்து மாடுகளுடைய கொம்புக்கு பூசி அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. அப்படி கொஞ்ச நாள்ல மாடுங்க நல்ல பலமா மாறிச்சு. அதிகமா பால் கறக்கவும் ஆரம்பிச்சுது. அப்படி அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு மாடுங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நேர்மையா வியாபாரமும் ஆரம்பிச்சாங்க. அவங்க நேர்மைய பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் பால், தயிர், வெண்ணெய், நெய் எது வேணும்னாலும் அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. அப்படி கொஞ்ச நாள்லயே வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. மாடுங்களுக்கும் நல்ல பலமான தீவனத்தை போட்டாங்க. அதனால மாடுங்க இன்னும் பலமா மாறிச்சு. இன்னும் அதிகமா பால் கறக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு வருஷத்துல அவங்க வியாபாரம் நல்லாவே வளர்ந்துச்சு. பால், தயிர் எல்லாத்தையுமே பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தான் லிங்கையா. லிங்கையா விக்கிற அந்த பால், நெய், வெண்ணெய் எல்லாமே ரொம்பவும் தரமானதா இருந்துச்சு. அதனால எல்லாரும் இனி அவங்க கிட்டயே வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கிட்டயே வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லா ஊருக்காரங்களும் லிங்கையா கிட்டயே வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வியாபாரம் நல்லபடியா நடந்ததுனால ஒரு வருஷத்திலேயே அடகு வச்சிருந்த வயலையும் மீட்டெடுத்தான் லிங்கையா. அதுக்கப்புறம் ரங்கையாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்தான். இப்படி லிங்கையா அவனுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அவனுடைய கஷ்டப்படுற குணத்தினாலையும் லாபம் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான்.